சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னமாங்க? அத நான் பாத்துக்கிறேன். நேத்துதான் அட்டென்ஷனை பத்தி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்போம் அந்த மரமண்ட என்ன எந்த அளவுக்கு கவனிக்கிறான்னு. அனாமிகா, என்னத்த? என்னம்மா இது, ஆளே வித்தியாசமா இருக்க? சும்மாதான் அத்த, ஒரு சேஞ்சுக்கு. ஓகே, யாருக்காக இந்த சேஞ்சு? எனக்காக தான். நிஜமாவே இது உனக்காக தானா, இல்ல உன் மனசுல இருக்க நந்தாக்காகவா? அத்த, எனக்கு தெரியும் நீ நந்தாவை விரும்புறேன்னு. நமக்கு பிடிச்சவங்கள பத்தி பேசுறப்போ நம்மளையே அறியாம நம்ம முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். நந்தாவை பத்தி ஒவ்வொரு தடவையும் பேசுறப்போ உன் முகத்துல அந்த சந்தோஷத்தை நான் பார்த்திருக்கேன். இன்னொருத்தருக்காக தன்னையே மாத்திக்கிற மேஜிக் எல்லாம் லவ்ல தான் நடக்கும். அந்த லவ் உன் மனசுக்குள்ள வந்துருச்சு. கரெக்டா நான் சொல்றது? ஐயோ அத்த, அப்படிலாம் இல்ல. எப்படிலாம் இல்ல? ஏய், வார்த்தையில இல்லன்னு சொன்னாலும் உன் பார்வையே சொல்லுது. எனக்கு பார்த்தாலே தெரியுதா நமிகா? என் பொண்ணு லவ் பண்றது வேணா நீ சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீ லவ் பண்ற விஷயம் நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும். அது அது இல்ல அத்த. அது இந்த அத்தை கிட்ட நீ உன் காதலை மறைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உன் அப்பா கிட்ட மறைக்காத. தேவா உனக்காக மாப்பிள்ள பாக்குற விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கான். அவன் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ உன் காதல் விஷயத்த மூடி மறைக்காம அவன் கிட்ட சொல்லிடணும். ஒருவேளை தேவா உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டானா உன்னால அதை மறுக்கவும் முடியாது, உன் மனசுல இருக்கிறவன மறக்கவும் முடியாது. இனி நீதான் முடிவெடுக்கணும். என்னம்மா பண்ண போற? நான் அப்பா கிட்ட சொல்றேன் அத்த. எதை சொல்ல போற? நந்தாவை லவ் பண்ற விஷயத்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் லவ் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நீ இப்பவாவது இந்த முடிவு எடுத்தியே. சரி, எப்ப சொல்ல போற? கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு டைம்? நந்தா என்ன காதலிக்கிறானான்னு கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும். ஓ, இனிமேதான் கன்ஃபார்ம் பண்ணணுமா? பாதி பண்ணிட்டேன், இன்னும் மீதி பண்ணணும். சரி, நீ என்ன வேணாலும் பண்ண, ஆனா சீக்கிரம் பண்ணு, புரியுதா? புரியுதா அத்தை? காதலிக்கிறத விட நம்மள காதலிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அனாமிகா. பாத்துக்கோ.
சரி, நீ ஆபீஸ் கிளம்பு. நீ மனசுல நினைக்கிற மாதிரி கண்டிப்பா அந்த நந்தா மனசுலயும் அந்த காதல் இருக்கும். ம். ம்? அனாமிகா, என்ன நந்தா? என்ன புதுசா? எது? உன் கழுத்துல இருக்கிற டாட்டூ. ஏ, நல்லா இல்லையா? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா, அண்ட் யூர் லுக்கிங் சோ குட். பரவாயில்லையே, பார்த்ததும் கவனிச்சுட்ட. டெய்லி உன்னை பார்க்கறேன், எப்படி கவனிக்காம இருப்பேன்? அந்த அளவுக்கு என் மேல அட்டென்ஷன் இருக்கா? ஆமா, என் அட்டென்ஷன்லேருந்து எப்படி மிஸ் ஆக முடியும் உன்னால? பரவாயில்லையே. சரி, டாட்டூ மட்டும் தான் புதுசா இருக்கா? ஆமா. நல்லா பார்த்து சொல்லு. ஆமா அனாமிகா, இது வரைக்கும் இந்த டாட்டூவை நான் கவனிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு பளிச்சுன்னு இவ்வளோ அழகா தெரியுது. அதை தாண்டி உனக்கு வேற எதுவும் தெரியலையா? தெரியலையே. வாவ் அனாமிகா, என்ன இந்த சேஞ்ச் ஓவர்? என்ன ஆச்சு அனாமிகா? ஆளே மாறி வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமா, நோஸ் ரிங், இயர் ஸ்டாட்ஸ், பெண்டன்ட், வளையல், விரல்ல போட்டிருக்க மோதிரம், ஹேர் ஸ்டைல், உங்க கண்மை, லிப்ஸ்டிக், உங்க ட்ரெஸ், உங்க ஐலாஷிஷ், ஏன் நீங்க போட்டிருக்கிற சாண்டல்ஸ் வரைக்கும் எல்லாமே புதுசா இருக்கு. ஸ்கேனர் ஆயிவன். இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவருக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி எப்படி ரிஷி இவ்ளோ டீட்டெயிலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்க?